தேனியின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் கண்மாய் வற்றி போய்விட்டதால் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கண்மாயில் மீன் பிடிப்பவர்களால் தான் இந்த நிலை நேரிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி நகரில் 128 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது மீரு சமுத்திரம் கண்மாய். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் நீரூற்றுகள் மற்றும் வீரப்ப ஐயனார் கோவில் பகுதியில் பெய்யும் மழையே அதற்கு முக்கிய ஆதாரங்களாகும். பறந்து விரிந்த அந்த நீர்நிலைதான் தேனி, அல்லிநகரம், பொம்மையக்கவுண்டன்பட்டி ஆகிய பகுதிகளின் முக்கிய நீராதாரமாகும். இதுவரையில் வற்றியதே இல்லை என்று கூறப்படும் இந்த கண்மாயில் தற்போது நீரே இல்லை என்று கவலை கொள்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். இந்த கம்மா ட்ரை ஆனதுனால தேனியில் ஃபாரஸ்ட் ரோட்லேருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற நீசுராமனாரில் வரைக்கும் எந்த போர்லேயுமே தண்ணி கிடையாது. தண்ணி இல்லைங்கிறத மக்கள் இன்னும் உணராமல் தன்னுடைய போரை தோண்டி 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 நெத்தமும் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சுட்டு இருக்காங்க. நெத்தமும் லட்சக்கணக்கில் செலவழிச்சு போர் போட்டுக்கிருக்காங்க. மீரு கண்மாய் வறண்டிருப்பதால் தேனி நகரை சுற்றி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்த விவசாயமும் சுருங்கிவிட்டது. விவசாயம் செய்யும் பரப்பளவு அருகி வருவதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். முப்போக நெல் விளையும், வாழை, எல்லா பயிரும் பணப்பயிராக போட்டு விவசாயம் பண்ணியிருந்த இடத்துல இன்றைக்கி விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், இந்த கம்மாயை மீன் குத்தகை விட்டுட்டு மீன் குத்தகைதாரர்கள் இது தண்ணியை முறையாக பயன்படுத்தாமல் பூரா வெளியேற்றி நீரை காலி பண்ணி விட்டு விவசாயத்துடைய அஸ்திவாரத்தையே குழி தோண்டி போச்சுட்டாங்க. மீரு சமுத்திர கண்மாய் வறண்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால் ஆழ்துளை குழாய் அடியில் மணிக்கணக்கில் காத்து கிடப்பதாக நொந்து போகிறார்கள் மக்கள். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை என்பது குற்றச்சாட்டு. ரெண்டாவது இங்கே இடத்துல ஒட்டோச்சி தண்ணி போய்கிட்டு இருக்கு. தனியாக அங்கே சார் சொன்னதுக்கு பொதுப்பணி சார் சொன்னதுக்கு நாங்கள் பார்க்கல செய்கிறோன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அதை முயற்சி பண்ணி அடைக்க பார்த்தோம். அது அடியில் பிடிங்கி போயிட்டே இருக்குது. ஒரு 5 மணி தண்ணி போயிட்டே இருந்துச்சு. தண்ணி இருக்கும்போது பலதோடு சொல்லி அந்த ஏற்பாடு அவங்க பண்ணி இன்ன வரைக்கும் பண்ணி கொடுக்கவே இல்லை. மீரு சமுத்திரம் கண்மாயில் மீன் வளர்க்க தடை விதிக்க வேண்டும் அல்லது அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தேனி மக்களின் கோரிக்கையாகும். வடகிழக்கு பருவமழை மூலமாக கிடைக்கும் தண்ணீரை சேமிக்கவும் தேனி மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் செய்தியாளர் பாலாஜி.